12 வருஷமாக வேலை செய்கிறோம். தூய்மை பணியாளர்களாக வேலை செய்கிறோம். எங்களை இப்போ திடீர்னு தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்ருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணின்னுக்கிறோம். இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சார். அவர் தேர்தல் வாக்குறுதியிலே எங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டு அவரை வர வச்சோம். அவர் ஐயா செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, செய்வார். இந்த போராட்டத்தை அவர் பார்க்கணும், எங்களுக்கு எதனா ஒரு தீர்வு அவர் சொல்லணும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கான முடிவு அவர் தான் எங்களுக்கு சொல்லணும். 10 நாளாக 9வது நாள் இன்றைக்கி நாங்கள் நைட்டு இரவும் பகலும் வெயில் பார்க்க மழையில் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் தான் எதுக்கு எதனா சேகர் பாபு சார்கிட்ட பேசி முடிவு பண்ணணும். ஐயோ செய்கிறாங்க, பொதுமக்கள் எங்களுக்காக உதவி செய்கிறாங்க, எங்களுக்காக பேசுகிறாங்க. எங்கள் கவுன்சிலருங்கெல்லாம் யாருமே எதுவும் செய்யலை சார். அவங்களாம் எங்களை இன்னும் கூட பார்க்கல. எங்களை வச்சு வேலை வாங்கின சிஏலேருந்து யாருமே எங்களை இன்னும் பார்க்கல. பொதுமக்கள், சீமா கட்சிக்காரங்க, விஜய் கட்சிக்காரங்க, ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்காரங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுக்குமே குறை கிடையாது. பொதுமக்கள் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு குறை இல்லை. இது ஒரு குறை தான். இது மட்டும் தான் எங்களுக்கு கஷ்டப்படுறோம். அதுக்காக முக ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு வேலை நிரந்தரம் வேறு 9 நாளா எல்லா கட்சிக்காரங்க கூட பார்த்தாங்க. நாங்கள் கட்சிக்காரன் வேணான்ட்டோம். சரிங்களா? காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் கை கொடுத்தாங்க. அப்புறம் 10ஆவது வருஷம் எங்கள் சங்க தலைவர் தான் அதிகமாக பாரதானி இதில் தான் லீக்கத்தில் ஓடுது. ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைலாம் பண்ணல. நாங்கள் பிரச்சனை பண்ணுற தெம்பு கூட எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுத்தாலே போதும். ஏன்னா நான் அது இப்போ கூட சொல்கிறேன், சின்ன வயசில் தான் இந்த வேலைக்கு வந்தேன். பாதி வயசு ஆயிடுச்சு. சரியா? இனிமேல் நான் வேறு வேலைக்கு போக முடியாது. இந்த வேலை விட்டால் எனக்கு வேறு வேலை தெரியாது. குப்பாடுற தவிர வேறு வேலை தெரியாது. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எடுக்கிறீங்க வேணான்னு சொல்ல. கொரோனா காலத்தில் ஆளுங்க எடுத்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. சரி எடுக்கிறீங்க, ராம்கி எங்களை பர்மிட் ஆக்கிட்டு கூட நீங்கள் ராம்கி எடுத்து வச்சு கான்ட்ராக்ட் வச்சு ஓட்டலாம். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. பழைய ஆளுங்களை பர்மிட் காயத்தை கொடுத்துட்டு புது ஆளுங்களை நீ கான்ட்ராக்ட் எடுத்து விட்டா கூட பரவாயில்ல. எதுக்குமே நீங்கள் ஒன்றும் விரோதி கிடையாது, நாங்கள் ஒன்றே எதுவும் கிடையாது. எங்கள் வழி உங்களுக்கு தெரியும், தெரியாதே இல்லை. நீங்கள் வந்தால் குளத்து தொகுதி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியும். நைட்டும் பகலும் குழந்தைங்கள விட்டுட்டு லோல் பட்டு காலையில் நைட்டு 8 மணிக்கு போனால் காலையில் 5 மணிக்கு தான் வரும். எனக்கு 2 பசங்க. சரிங்களா? நைட்டில் தாய் இருந்தால் தான் நிம்மதியாக தூங்குங்க. அப்படின்னு கூட நைட் டியூட்டி பார்த்துட்டு நீங்கள் நம்ம யாராக இருந்தாலும் எந்த அதிகாரி வந்தாலும் குளத்து தொகுதி தான் வருவாங்க. வர சொல்ல நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் அந்த நைட்டு வேலை செய்வோம். நாங்கள் வர தர சுத்தமாக இருக்கணும். கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். ஏன் எங்கள் கஷ்டத்தை உங்களுக்கு தெரியல? ஏன் எங்களுக்கு பர்மிட் கொடுக்க மாட்டேன்றீங்க? அதுதான். இல்லைப்பா, இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது. யாருமே எந்த இதுவும் சொல்லலை. ஆதரவு தான். அதாவது ஆதரவுன்றல நாங்களும் எதுவும் கேட்கல. நீங்கள் வராதிங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டோம். சரிங்களா? ஏன் அவங்கள நம்ம ஈடுத்துன்னு வர்றது? யாராக இருந்தால் வராது, நாங்களே பார்த்துக்குறோம். எங்களுக்கு நாங்கள் 18 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்கள் வேலையை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு தெரியுதில்ல, 3 மாதம் இருந்தால் உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி தெரியுதில்ல. அதாவது எங்கெங்கே இருக்கிறோம் நாட்டில் விட்டுட்டு இட்டுன்னு இங்கே வேலை விட்றீங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் பொண்ணுங்களை ஏன் வேலை விட மாட்டேங்க? எங்கள் வேலையை கொடுங்க. நாங்கள் உக்காந்து ஆஃபீஸில் கையெழுத்து வேலை கேட்கல, குப்பாடுற வேலை தான் கேட்குறோம். அந்த குப்பையில் என்ன எவ்வளோ இதுக்குன்னு தெரியும். எவ்வளோ அசுத்தம் இருக்கும், எவ்வளோ ஜுரம் வரும். கையெல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வந்தது, மூத்தரம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சகிப்பி தொன்மையோடு நாங்கள் பெருக்கி அந்த ரோடை சுத்தமாக வச்சுருப்போம். எங்கள் வீடை பார்த்துக்கிறோமே இல்லை, ரோடை சுத்தமாக பார்த்துப்போம். அப்படின்னு சொல்லி எங்கள் வேலையை எங்கள் கிட்டே கொடுத்துருங்கப்பா. அவள் தான் நான் கேட்குறது. ஐசு 53 டிவிஷன் ஜோன் 5ல் பேசுகிறேன். நான் இந்த வேலைக்கு வரும்போது 30 வயசு, இப்போது 45 வயசு ஆகுது. எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் எனக்கு போச்சு. 10 வருஷம் ஆனவங்களுக்கு பர்மனெண்ட் ஆர்டர் போகிறேன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி. இத்தனை வருஷமாக அந்த வரதா புயல், கஜா புயல், கொரோனாவில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டு எங்களை அசால்ட்டாக தூக்கி போகிறது நியாயமா? சொல்லுங்கள். நீங்களே பப்ளிக்காக தான் இது பேசணும். எங்களை பற்றி இத்தனை யாருமே சுற்றி இருக்க மாட்டீங்க பப்ளிக்கு. கொரோனாவில் நாங்கள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றணும். எங்களுக்கு இந்த மாதிரி அனாத மாதிரி விட்டால் நாங்கள் எங்கே போகிறது?
நீங்கள் தான் ஏதாச்சும் நல்ல வழி பண்ணணும், அவ்வளோதான் சொல்லுவேன். நான் 39 டிவிஷன்லேருந்து வரேன். என் பேர் மலர்விழி. நான் ஒரு 13 வருஷமாக தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐயா ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னார், எங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி ஓட்டு கேட்டார். நாங்களும் அதை நம்பி தான் போட்டோம். எங்களுக்கெல்லாம் ஆம்பளை துணை எதுவும் கிடையாது. நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டா தான் உண்டு. அதனால் ஐயா கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை ஒரு தொகுப்பூதியம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே அவரை நம்பி தான் இருக்கிறோம். அவர் கொஞ்சம் மனசு வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் எங்களுக்குன்னுட்டு. நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்குறோம். 5 வருஷமாக வேலை செய்கிறோம்பா. எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தா போதும்பா. அண்ணனும் நான் சேகர அண்ணனும் கொடுத்தா பரவாயில்ல. மேயர் பிரியா மேடமும் எங்களுக்கு நல்லது செஞ்சால் தான் நான் நம்பிக்கின்னு உக்காண்டிருக்கோம். அவங்க நல்லது செஞ்சால் போதும். எங்களுக்கு வேறு எதுவும் நிரந்தரம் பண்ணி கொடுத்தா போதும். அதே வேலை அதே சம்பளம் கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு. வேறு எதுவும் நாங்கள் கேட்கலப்பா அவங்கக்கிட்ட. அதுதாங்க நாங்கள் 15 வருஷம் வேலை செஞ்சுருக்கையா. கொரோனா லாக்டவுனில் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். இந்த காற்று வரதா பயிலெல்லாம் செஞ்சுருக்குறோய்யா. நாங்கள் எதுவுமே கேட்கல. ஐயா வண்டியும் அம்மா வண்டியும் எங்கள் உரிமை நாங்கள் கேட்குறோம். அவர் என்ன சொன்னார், ஐயா நான் முதல்ல கையெழுத்து உங்களுக்கு போடுறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். நாங்கள் அந்த உரிமை தான் கேட்குறோம். வேறு எதுவுமே அவங்கள கேட்கல. நாங்கள் எங்களுக்கு உரிமையானதான் நாங்கள் கேட்குறோம். அது கொடுத்தா போதும். எங்களுக்கு நிரந்தர பணி அதே வேலை கொடுத்தா போதும். அதே சம்பளம் எங்களுக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு உடனடியாக கவனத்துக்கு கொண்டுட்டு போய் அவங்க கவனம் இவங்க தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.